வணக்கம் நண்பர்களே, உலகமெல்லாம் பரவி வாழும் தமிழ் சொந்தங்களே, முக்குளத்தோர் அரசியலிலே மரத்தமிழர் சேனை கட்சியின் மாநில அமைப்பாளராக இருந்து வருபவர் புதுமலர் பிரபாகரன் அவர்கள். இவர் கடந்த 15 ஆண்டுகளாக அரசியல் செய்து வருகிறார். வரலாற்று பாடத்திலே MA MPhil முடித்திருக்கிறார். கச்சத்தீவு மீட்புக்காக இவரது கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது. ராமநாதபுரத்திலே மன்னர் சேதுபதியின் சிலையை நிறுவ போராடி அதில் வெற்றி கண்டு சிலையை திறப்பதற்காக போராடி வருகிறார். முக்குளத்தோர் அரசியல் கட்சிகளிலே பூரண மதுவிலக்கை கோரி போராடி வரும் நபரும் கட்சியும் இவரது கட்சியே. மதுரையிலே பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்திய விஷயத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு தொடரப்பட்டு 6 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றிருக்கிற சிறையில் இருந்திருக்கிறார். தனித்தொகுதிகள் ஒதுக்கீட்டிற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். விகிதாச்சார ஒதுக்கீடு கோரி வருகிறார். வாருங்கள், புதுமலர் பிரபாகரனின் அரசியல் கருத்துக்கள், அரசியல் வியூகங்களை கண்டறிவோம். வணக்கம். ஐயா, எந்த சூழ்நிலையில், எந்த கருத்தின் அடிப்படையில் இந்த கட்சியை துவங்கினீர்கள்? உங்களது கட்சியின் கொள்கைகள் என்ன? அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். முதல்ல அனைத்து உறவினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரத்தமிழர் சேனை இயக்கம் என்பது முதல்ல என்னால் துவக்கப்பட்டது கிடையாது. இது ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துடைய தோற்றுவாய் என்பது என்னால் உருவாக்கப்பட்டது கிடையாது. தூத்துக்குடியை சார்ந்த தமிழ்மா மரவன் என்பவருடைய கொள்கை சார்ந்து அவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இது. அந்த இயக்கத்தை செம்மையாக நடத்துவதற்கு நான் சரியாக இருப்பேன் அப்படின்னு அவங்க கருதியதால என்னை சந்தித்து இந்த இயக்கத்துக்குள்ள என்னை நுழைத்தார்கள். ஆனா அதுக்கு முன்ன இருந்தே நாங்க இந்த கருத்தியல் ரீதியாக இந்த சமூகத்திற்கு உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து பத்திரிகை துறையில நான் பணி செய்தேன். அந்த பத்திரிகை துறையுடைய தொடர்ச்சி தான், அந்த அறிமுகம் தான் சமூகத்துக்குள்ள இயக்கத்துக்குள்ள என்னை இழுத்து வந்ததுன்னு சொல்லலாம். அப்படி 2007 மரத்தமிழர் சேனையுடைய இயக்கத்தின் மாநில அமைப்பாளராக பொறுப்பேற்றிருந்தேன். இந்த இயக்கம் என்பது முழுக்க தமிழகத்துல இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி உரிமைக்கு வர வேண்டும், இந்த மண்ணின் பழைய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய முக்குளத்து சமூகத்து மக்கள் மீண்டும் அவர்களுடைய அரியணையை இன்றைய ஜனநாயக முறைப்படியிலே கைப்பற்ற வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்திலே உருவாக்கப்பட்டது மரத்தமிழர் சேனை. அதற்கு அடுத்தபடியாக இந்த மண்ணிலே மிகவும் பழமையான சமூகங்களிலே கல்லர், மறவர், அகம்படியர் என்று சொல்லக்கூடிய இந்த 3 குலத்தை சார்ந்தவர்களும் மிகவும் பழமையானவர்களாக இருக்கிறதுனால இந்த பழமை இன்று வரை எப்படி பேணி காக்கப்படுகிறது என்பதை ஆய்வு ரீதியாக எடுத்து இவர்கள் அகமண முறையிலே இந்த சமூகத்தை இன்றளவும் எடுத்து வந்திருக்கிறார்கள். மிகச்சரியாக சொல்லணும்னா 200 வருடங்களுக்கு ஒரு முறையாவது இந்த மண்ணிலே ஒரு அந்நிய படையெடுப்பு இருந்து வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் இந்த சமூகம் இன்னும் உயிர்ப்போடு இருப்பதற்கான காரணங்கள் எவையெல்லாம் என்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இவர்கள் கலப்பு திருமணங்களை மறுத்தவர்களாக, எதிர்த்தவர்களாக இருந்து வந்தார்கள். எனவே இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த சமூகம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அரசியல் இயக்கங்கள் நடத்துபவர்கள் எல்லாம் அப்படி இல்லாத காரணத்தினால் ஒரு புதிய கருத்தியலை இந்த மக்களுக்குள்ளே விதைக்க வேண்டும், இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்திலே உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் மரத்தமிழர் சேனை. இதுல இப்ப இன்னொரு கேள்வி வருது. மரத்தமிழர் சேனை என்பது மறவர்களுக்கான கட்சியா, முக்குளத்தோருக்கான கட்சியா,
அல்லது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான கட்சியா? இதை எப்படி சொல்லுவீங்க? இது நல்ல கேள்வி. குறிப்பா இதை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இது மறவர்களுக்கான கட்சி. அதே சமயத்துல இந்த மறவர்கள் என்கின்ற இந்த இனம் தன்னிறைவு அடைகின்ற பொழுது அடுத்த கட்டமாக நாங்கள் முக்குலத்தோர் என்கின்ற சமூகத்திற்காக உழைக்க தயாராக இருக்கிறோம். அவர்களுக்காக தான் உழைப்போம். இந்த முக்குலத்து சமூகம் தன்னிறைவு அடைந்த அடுத்த நொடி நாங்கள் தமிழர்களுக்காக, இந்த மண்ணின் பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உழைப்பவர்களாக இருக்கும். அதாவது என்னுடைய குடும்பத்திற்கு மீதமாக இருக்கிறதை என்னுடைய சக குடும்பத்திற்கு அல்லது பங்காளி குடும்பத்திற்கு தருகின்ற பழைய பண்பாடைத்தான் நாங்கள் அரசியலாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப நடிப்பு தொழிலை செய்து வந்த, அந்த தொழிலிலேயே முழுவதுமாக ஈடுபட்டு வந்த நடிகர் விஜயகாந்த் கடைசி காலத்தில் நடிப்பு துறையிலிருந்து விலகும் காலத்தில் அரசியல் கட்சி துவக்கியது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? குறிப்பாக அவரது தலைமை பண்புகள் குறித்து, பொது இடங்களிலே வேட்பாளர்களை அடிப்பது, அது போன்ற சட்டசபையில நாக்கை துருத்தி காட்டுவது, பத்திரிகையாளர்களை அடித்து விடுவேன் என்பது, இது போன்ற கருத்துக்கள் ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்குமா? அது பற்றி உங்க கருத்து என்ன? இல்ல, நீங்க செய்தியாளராக இருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பா விஜயகாந்த் என்கின்ற ஒரு நடிகனை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, இது வந்து எல்லா நடிகர்களுக்குமான கேள்விதான். இத ஒரு அடையாளத்துக்காக நம்ம விஜயகாந்த் சொல்றோம். ஆனா பொதுவாக மரத்தமிழர் சேனை இயக்கத்துக்கு என்று இருக்கக்கூடிய கொள்கையில நாங்கள் சினிமா துறை சார்ந்த நபர்களை பெரிதாக வரவேற்பதில்லை. சினிமா துறையில இருக்கக்கூடியவர்களை கூட நாங்கள் இரண்டு விதமாக பிரித்து பார்க்கின்ற பழக்கம் உடையவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எம்.ஆர். ராதா அவர்களை சொல்லலாம். திராவிட கருத்தியல்ல ஊறி திளைத்தவர் என்று சொல்லலாம். திராவிட கருத்தியலை மட்டுமே லட்சியமாக தூக்கி பிடித்தவர். அதுல எந்த இடத்திலேயும் அவர் சமரசம் செய்து கொள்ளாமல், அவர் தவறான கொள்கையில இருந்திருந்தாலும் கூட அந்த கொள்கையிலும் எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாதவராக இருந்தார். அவரை போலவே லட்சிய நடிகர் என்று சொல்லக்கூடிய மறைந்த மேதை SSR அவர்களை குறிப்பிடலாம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் புராண படங்கள், ஆன்மீகம் கலந்த படங்கள், இவைகளெல்லாம் நான் நடிக்க மாட்டேன் என்பதிலே உறுதியாக, எந்த மதம் சார்ந்த படங்களிலும் நடிப்பதில்லை என்று ஒரு கொள்கை கொண்டவராக, கடவுள் தோற்றத்திலே வருபவராக நான் என்றுமே திரையில தோன்ற மாட்டேன் என்று உறுதியாக இருந்து மறைந்தவர். இன்றைய காலகட்டத்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களிலே நடிகர் கவுண்டமணி அவர்களை கூட சொல்லலாம். அவரெல்லாம் கூட நான் இந்த மொழி சார்ந்து வேற எந்த மொழியிலும் நடிக்க மாட்டேன் என்று அவருக்கென்று ஒரு கொள்கையோடு வறுமையிலே வாழ்ந்தாலும் கூட தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழக அரசியலை பொறுத்தளவில் ஒரு சாபக்கேடாக திரைத்துறையும் சட்டக்கல்லூரியும் அரசியலுக்கான மறைமுக வாசல்களாக இருந்து வருகிறது. இது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயலாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். திரைத்துறையிலே கிடைக்கக்கூடிய அதீத வெளிச்சத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய வயிறை வளைத்துக் கொள்வதற்காக, இந்த பிரபலத்தை முதலீடாக மாற்றுவதற்காக பல நடிகர் முயற்சி செய்து வருகிறார்கள். அப்படி முயன்று தோற்றவர் ரஜினிகாந்த் அவர்கள். அந்த ரஜினிகாந்த் அவர்கள் வருவாரா வரமாட்டாரா என்கின்ற விவாதம் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த கால நீட்சியை பயன்படுத்தி கொண்டு நாம் நுழைந்தால் என்னவென்று நுழைந்தவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள். ஆனால் அவர் நுழைந்த வேகத்திலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் கைப்பற்றி சற்று அரசியல் கட்சிகளை திரும்பி பார்க்க செய்தார் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதன் காரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி அமைத்து எதிர்கட்சி தலைவராகவும் அவர் அந்த அவைக்குள்ளே அலங்கரிக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த பதவிக்குரிய அந்த பெருமைகளோடு அவர் இன்றைய நாளிலே செயல்படுகிறாரா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த மண்ணின் மாண்புகளை கெடுக்கின்ற விதமாக, இந்த மண்ணுக்கு வந்து குடியேறிய நபர்களுக்கு இந்த மண்ணின் பெருமைகள் தெரிவதில்லை என்கின்ற கொள்கையை போலவே தான் அவருடைய செயல்பாடு என்பது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. பொதுவாக திரைப்படத்துறையில இருப்பவர்கள் எல்லாம்
தங்களுடைய நடிப்போடு அவர்களுடைய திறமைகளை நிறுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும் என்றுதான் நாங்கள் இந்த மக்களுக்கும் சரி திரைத்துறையில இருந்து கொண்டு இந்த சமூகத்திற்குள்ளோ இந்த அரசியலுக்குள்ளோ வர விரும்புகின்ற உங்களுக்கும் இதை பதிலாக சொல்லுகிறோம். இதுல இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. 2011 தேர்தலின் போது இதே நடிகர் விஜயகாந்தை அல்லது தேமுதிக கட்சியின் தலைவர் விஜயகாந்தை திமுக கூட்டணி மேடையிலே நடிகர் வடிவேலு கடுமையாக விமர்சித்து பேசினார். அதை திமுக தலைவர் கருணாநிதி போன்றோர் ரசித்து அதை கேட்டிருந்தார்கள். ஆனால் இன்று அவரையே தங்களது கூட்டணிக்கு இதை அழைக்க வேண்டிய நிலைமையில் திமுக இருக்கிறது. அதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அதாவது தமிழக அரசியல் என்பது ஒரு கவலை மிகுந்த அரசியல் களமாகத்தான் இருக்கிறது. இதனுடைய அடித்தளத்தை நம்ம ஆராய்கிறதே கிடையாது. ஆட்சியை கைப்பற்றிய ஆட்சியாளர்கள் இலவசங்களை தந்து மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கருதுகிறார்கள். சினிமாக்காரர்களை பயன்படுத்தி வாக்குகளை வாங்கி விடலாம் என்று கருதுகிறார்கள். மேடைகளிலே ஆபாச நடனங்களை நடத்தி காட்டி கூட்டத்தை திரட்டி காட்டி அதன் வாயிலாக வாக்குகளை பெற்று விடலாம், ஆட்சியை மீண்டும் பிடித்து விடலாம் என்று கனவு காண்பவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு துரதிருஷ்டமான ஒரு செயல் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா ஒரு 4 ஆண்டு காலங்கள் இந்த மண்ணிலே ஆட்சியை நடத்தியவர்கள் அந்த 4 ஆண்டு காலத்திலே இந்த மண்ணுக்குரிய அரசியலை சிறப்பாக செய்திருந்தார்கள். ஆனால் 5வது ஆண்டு நிறைவு வருகின்ற பொழுது அவர்கள் வாக்குகளை எவரிடத்திலும் கேட்காமலேயே மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம். அதற்கான அனைத்து அதிகாரங்களையும் இந்த அரசியல் அவர்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் 4½ ஆண்டு காலம் மக்களை பற்றி சிந்தனையற்றவர்களாக இருந்துவிட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே இவர்கள் மக்களை பற்றிய சிந்தனைகளுக்கு வந்தவர்களாக ஓட்டுக்கு பணம் தருவது, இலவச அறிவிப்புகளை வெளியிடுவது என்பது போலத்தான் மக்களை திரட்டுவதற்காக சினிமா துறையில இருக்கக்கூடிய நடிகர்களையும் நடிகைகளையும் அழைத்து வந்து பிரச்சாரத்திலே பயன்படுத்துகிறார்கள். அப்படி பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய அந்த நடிகர்கள் ஒவ்வொரு நாளுக்கான செலவு தொகைகளை பெற்றுக்கொண்டுதான் ஒரு சினிமாவிலே நடித்தால் ஒரு நாள் எவ்வளவு தொகை பெறுவார்களோ அதுபோல சில ஆதாயங்களை பெற்றுத்தான் நடிக்கிறார்கள். அதாவது சம்பளத்திற்காக அரசியலிலே நடிக்கிறார்கள். அந்த அரசியல் மேடையிலேயும் கூட எதிராளியை எந்த விதத்திலேயாவது கொச்சைப்படுத்தியாவது பேசி தான் எவரிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டோமோ அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் நின்று பேசுகிறார்கள். ஆனால் இந்த 4½ ஆண்டு கால அரசியலிலே மக்களை தக்க வைத்துக் கொள்ள இயலாத, முடியாத, சிந்திக்காத அந்த தலைவர்கள் நமக்காக பேசினார் என்று எந்த நடிகரையும் நினைப்பதில்லை. பணம் பெற்றுக் கொண்டுதானே பேசினார், இவர் நமக்கு முக்கியம் இல்லை, ஆட்சியை பிடிப்பதற்கு எந்த கூட்டல் கழித்தல் கணக்குகள் சரியாக இருக்கிறது என்றுதான் கருதுவார்கள். அதுபோலதான் கருணாநிதியின் 2016 கணக்கு என்பது விஜயகாந்தை சேர்த்து கொண்டால் அந்த 8% வாக்குகள் வருமா என்றுதான் கருதுகிறாரே தவிர வடிவேலுக்காக அவர் அரசியல் செய்பவர் அல்ல. அரசியலுக்காக வடிவேலை பயன்படுத்தி கொண்டவர், அவ்வளவுதான். இப்போ நீங்க 15 ஆண்டுகளாக அரசியல்ல இருக்கிறீங்க. முக்குளத்து தொண்டர்கள் அவர்களை பற்றிய உங்கள் கருத்து என்ன? அதாவது அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அந்த கருத்தை நீங்க சொல்லுங்க. அதை பற்றி உங்கள் கருத்து. பொதுவாக முக்குளம் என்பதை விட தமிழகத்திலே வாழக்கூடிய தொண்டர்கள் என்பதை விட உறவினர்கள் எல்லோருமே அரசியல் புரிதல் அற்றவர்களாக இருந்து வருகிறார்கள். இந்த மண்ணுக்கான அரசியல் எது, இந்த மக்களுக்கான அரசியல் எது என்பது பற்றிய எந்த சிந்தனையும் மற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், 60களிலே இந்த மண்ணிலே உயிர் பெற்ற திராவிட கருத்தியலின் அந்த உச்சம் என்பது இன்று வரையிலே அவர்களை சிந்தனையற்றவர்களாக, திறனற்றவர்களாகவே இருத்தி வைத்திருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இன்று தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலே
சற்று கூடுதலான அரசியல் விழிப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். முக்குளத்து சமூக உறவினர்களை பொறுத்தளவிலே திராவிட கருத்தியலுக்குள்ளே ஊறி திளைத்தவர்களாக, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் செல்வி ஜெயலலிதா அவர்களை தலைமையாக கொண்ட அதிமுகவிற்கு தீவிர விசுவாசிகளாக தங்களை காட்டிக்கொள்வதிலே தான் அவர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள். சமூக அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடிய தம்பிமார்களும் சரி, உறவினர்களும் சரி, இந்த தலைவர்களின் கருத்தியலுக்கு, அரசியலுக்கு, போராட்டங்களுக்கு வலு சேர்க்கின்ற விதமாக அவர்கள் இல்லாமல் தங்களுடைய கருத்தியலுக்கு அல்லது தாங்கள் எதிர்பார்க்கின்ற செயல்களுக்கு தலைவர்களை அழைத்து வரவே விரும்புகின்றனர். தலைவரின் கருத்துக்கு முன்னுரிமை கொடுப்பவர்களாக இல்லாமல் அரசியல்படுத்தப்படாத தங்களுடைய சுய உணர்வுகளுக்கு தலைவர்களை பலிகடாவாக்கின்ற போக்கு என்பது அதீதமாக இருப்பதாகத்தான் கருதுகிறேன். அத்திபூத்தார் போல சிறந்த தொண்டர்களும் சிறந்த செயல்பாட்டாளர்களும் இந்த சமூகத்திற்குள்ளே உழைத்துக் கொண்டிருப்பதையும் மறுக்க இயலாது. முத்துராமலிங்க தேவரின் அரசியல், அவருடைய செயல்பாடு, கொள்கைகள், அதை எப்படி பார்க்கிறீர்கள்? முக்குளத்தோர் அவரை எப்படி பார்க்க வேண்டும், அதை பற்றி சொல்லுங்கள். தென்பாண்டி மண்டலத்தின் முடிசூடா மன்னர் என்றே போற்றப்பட்ட பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவர்கள் இந்த மண்ணிலே அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே செய்த அரசியல் என்பது இன்று உலகளாவிய அரசியல் செய்வதாக சொல்லக்கூடிய பல தலைவர்களை விட உயர்வான ஒரு அரசியலாக இருந்திருக்கிறது. குறிப்பாக அவர் தன் மீது எந்த சார்புகளும் விழுந்து விடாதபடி மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்ட ஒரு அரசியல் தலைவர். இன்னும் சொல்ல போனோம் என்றால், ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களோடு கலந்து பேசக்கூடிய ஒருவராகவும், அன்றைய காலகட்டத்திலே அவருக்கு கிடைக்கக்கூடிய ஊடக தகவல்களை மீறிய செய்திகளை இந்த மண்ணிலே வெட்டறிவாளுக்கும் வீச்சறிவாளுக்கும் பழக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய தென் மாவட்ட மக்கள்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்பவராக, எடுத்து பேசியவராக இருந்திருக்கிறார். தன் மீது எந்த இடத்திலேயும் தன்னுடைய பிறந்த சாதியின் அடையாளங்கள் பட்டுவிடாதபடி கவனமாக ஒரு சோசலிச அரசியலை இந்த தெற்கத்தி சீமைக்குள்ளே விதைத்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவர்கள். அவர் இந்த மண்ணிலே தன் பிறந்த சமூகத்திற்காக ஏதேனும் செய்திருப்பாரா என்பதை விட அந்த சமூகத்திற்கு எதிரான பல செயல்களை அவர் செய்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஜமீன் ஒழிப்பு திட்டம், நில உச்சவரம்புக்கு எதிராக கருத்தியலை பேசியவர், நில உச்சவரம்பு சட்டத்தை வரவேற்றவர், ராமநாதபுரத்தின் மன்னராக திகழ்ந்தவரை தோற்கடித்து அரசியலிலே தன்னுடைய முதல் அடியை துவக்கியவர், பல சமூகங்களை அரசியலிலே முன்னிறுத்தி வெற்றி பெற செய்தவர், ஒரு பொது தொகுதியிலே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தவர். இன்னும் சொல்ல போனால், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் 16 பாகங்களாக போடுகின்ற பொழுது எல்லா சமூகத்திற்குமான பாகமாக அதை வைத்தார். ஒரு இடத்திலே கூட தன் மீது எச்சார்பும் விழுந்து விடாதபடி அரசியல் செய்த ஒருவரை அவர் இறப்புக்கு பிறகு கையிலே எடுத்த அந்த பிறந்த சமூகமானது முழுக்க முழுக்க ஒரு தேசிய சிந்தனை கொண்ட ஒரு தலைவரை ஜாதிய வட்டத்திற்குள்ளே தன்னுடைய சுயநலத்திற்காக எடுத்து இழுத்து வந்தது என்று சொல்லலாம். இறப்பு வரையிலே தன் மீது எந்த கரைகளும் படாதபடி வாழ்ந்த ஒரு மகானாக அவரை நாங்கள் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய
முழு வாழ்வாக கருதியது அரசியலை. தன்னுடைய அகமனதுக்காக, அகவாழ்விலே தூய்மையை காப்பதற்காக, தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவர் ஆன்மீகத்தை தழுவியவர். அவர் இரண்டையும் ஒன்றாக கருதுவதாக சொல்லி இருந்தாலும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமணாரின் அடையாளம் என்பது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்தது. அப்படி அரசியல் சார்ந்த ஒரு நபரை இன்று தங்களுடைய சுயலாபத்திற்காக ஆன்மீக பெரியவரை போல, ஒரு மடாதிபதியை போல இன்று இவர்கள் பாவித்துக் கொண்டு அங்கே சத்தியம் விடுவதும், சவால்கள் விடுவதும், தேவர் மீது ஆணை நாங்கள் இதை செய்ய போகிறோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை தருவதற்கும் தேவர் திருமணாரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் தேவர் திருமணார் 57களுக்கு முன்பு பேசிய அந்த அரசியலை இன்றளவும் எடுத்துச் செல்வதற்கு தலைவர்களும் சரி, தொண்டர்களும் சரி, இந்த சமூகத்திற்குள்ளே சரியாக இல்லை என்பது, இந்த வருத்தம் என்பது என்னை போன்றவர்கள் மத்தியிலே அதீதமாக இருக்கிறது. அதாவது தேவரை தங்களது தலைவராக காட்டிக் கொண்டது அவர் சார்ந்த சமுதாயத்தினர் மறவர்கள் என்று சொன்னீர்கள். அதாவது அந்த செயல் அவர் மீது கரைவடியை செய்து விட்டது என்று சொன்னீர்கள். அதற்கு அது மட்டும்தான் காரணமா? மறவர்கள் அவரை முன்னெடுக்காவிட்டால் வேறு எந்த சமுதாயத்தினர் அவரை முன்னெடுத்திருப்பார்கள்? அதே போல அவருக்கு எதிராக அவரை ஒரு ஜாதி வெறியராக சித்தரித்தவர்கள் யார்? மறவர்களா சித்தரித்தார்கள் அல்லது வேறு யாரும் சித்தரித்தார்களா? தேவர் மீது கரைபிடிந்ததற்கு அவர்கள் காரணம் இல்லையா? இல்ல, முன்ன நான் சொல்லிய பதில்கள்ல இருந்து இதை நீங்க துணை கேள்வியா கேட்டிருந்தாலும், முன்ன நான் சொல்லிய அந்த குரல் வடிவத்தை சரியாக உள்வாங்கலையோன்னு நினைக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் இவங்க தேவரை தூக்கி பிடிக்கிறாங்க, சரி, அரசியல் பண்றாங்க, சரி. இன்னொரு பக்கம் அவரை தூற்றுகிறார்கள், அவதூறு பரப்புகிறார்கள், அவர் மீது கரையை படிய செய்கிறார்கள். அப்ப அவர் மீது கரை படிந்தது என்றால் நீங்கள் ஒரு தரப்பை மட்டும் காரணம் சொல்கிறீர்கள், மறவர்களை சொல்கிறீர்கள். அவர் மீது கரை படிய பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள் யார்? முழுமையா கேளுங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவரை மறவர்கள் மட்டும் தூக்கி பிடிக்கிறார்கள் என்று நான் பதிவு செய்கிறேன். சரி, முக்குலத்தோர் என்று வைத்துக்கொள்வோம். முக்குலத்தோர் என்று அந்த முக்குலத்தோர் காரணமா அல்லது வேறு அமைப்பினர், பிரிவினர், ஜாதியினர் காரணமா? அதாவது முத்துராமலிங்க தேவர் அவர்களின் மீது 57லே ஒரு கொலைப்பழி விழுகிறது. 1957 செப்டம்பர் 11 அன்று நிகழ்த்தப்பட்ட ஒரு கொலையின் சார்பாக அந்த கொலைக்கு காரணமானவர் தேவர் திருமணார் என்று ஒரு குற்றச்சாட்டை அன்று ஆட்சி செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் அரசு சுமத்துகிறது, கைது செய்கிறது. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, அதற்கு பிறகு அந்த கொல்லப்பட்ட பல்லர் சமூகத்து மக்கள் தேவரை முழுமையாக வெறுத்தார்களா என்று ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றுதான் வரலாறு நமக்கு உணர்த்தில்லை. நான் பல்லர் சமுதாயத்தினரை குறிப்பிடவில்லை. பொதுவாக தலித் கருத்தியலில் இருக்கக்கூடியவர்கள், கம்யூனிச கருத்தியல், அதைத்தான் நான் கேள்விக்கான முழு பதிலை சொல்லும் போதுதான் உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. 57லே அந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் அந்த இறந்து போனவரின் விழாவாக எதுவுமே எடுத்து வரப்படவில்லை. 63லே தேவர் திருமணார் இறக்கின்ற வரையிலே அவரின் உடன் பிறந்த சகோதரர், கொல்லப்பட்டவரின் உடன் பிறந்த சகோதரர் தேவரோடு இருந்தார், துரைராஜ் அவர்கள். அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். தேவரின் மரணத்திற்கு பிறகு கூட 100% பல்லர்கள் வாழக்கூடிய வண்ணாங்குண்டு என்கின்ற அந்த கிராமத்தில் தேவருக்கு சிலை அமைத்திருக்கிறார்கள். ஆக அந்த சமூகம் தேவரை சரியாக பார்க்கிறது. ஆனால் தேவர் விழாவிற்கு செல்லுகிறோம் என்ற பெயரிலே இவர்கள் செய்கின்ற அந்த கோஷம், அடாவடி செயல்கள், சில விரும்பத்தகாத செயல்கள். அடாவடி என்று நான் சொல்வது சரியா இருக்காது.
சில விரும்பத்தகாத செயல்கள் நிச்சயமாக நிகழ்ந்தது. அப்படி நிகழ்த்தப்பட்ட அந்த சம்பவங்களின் காரணமாக அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்று வாழக்கூடியவர்களின் மீதான வன்மத்தை தேவர் மீது சுமத்துகிறார், தேவர் மீது காட்டுகிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பல வயோதிகர்களை சந்திக்கின்ற பொழுது, தாழ்த்தப்பட்ட வயோதிகர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், தேவர் பெருமானார் ஒரு அற்புதமான மனிதர், அந்த அற்புதமான மனிதரின் பெயரை சொல்லிக் கொண்டு இன்று செய்கிற உங்களின் அலும்புகள் தாங்க முடியவில்லை என்று சொல்லுவார்கள், மனவேதனைப்பட்டு சொல்லுவார்கள். ஐயாவின் புகைப்படம் எங்கள் வீட்டிலே இருந்தது, எங்களுடைய பேரன்கள் தலையெடுத்ததற்கு பின்பு இன்று அந்த படங்களை எல்லாம் நீக்குகிறார்கள், அது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு கேள்வி, அப்போ அவர்கள் தங்களது வழித்தோன்றல்களுக்கு தேவரை பற்றி சரியாக சொல்லவில்லையா, அல்லது தேவரை பற்றி அந்த இளைஞர்களுக்கு யார் சொன்னது? யார் இளைஞர்கள் மத்தியில பிரச்சாரம் செய்தவர்கள் யார்? நிச்சயமாக 57 காமராஜரின் தனி அரசியலுக்காக நிறுத்தப்பட்ட படுகொலையை ஒரு ஜாதிய மோதலாக சாயம் பூசி கீழத்தூவலில் 5 வீர மறவர்களை கூட சுட்டுக் கொன்றார்கள். அந்த உண்மை நிகழ்வை எடுத்து சொல்வதற்கு தேவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரியாக இருக்கவில்லை. ஒரு அரசியல் படுகொலையை சாதிய படுகொலைகளாக இன்று பேசுகின்ற அந்த போக்கை தவறு என்று சுட்டிக்காட்டி அன்றைய தினத்திலே காமராஜர் நாடார் அவர்களின் தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக நிகழ்த்தப்பட்ட படுகொலை எது என்பதை பேசுவதற்கு இந்த சமூக மத்தியிலே தயாராக இவர்கள் இல்லை. அதை போல முக்குளத்து சமூகத்தை எதிர்த்தால் மட்டுமே தங்களுடைய அரசியல் வாழ்வு பிழைக்கும் என்று கருதுகிற தலித் அரசியல்வாதிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அரசியல் விருப்பங்களுக்கு இன்றைய இளைஞர்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஆயுதமாக தேவரையும் முக்குளத்து சமூக சாதியையும் பயன்படுத்திக் கொண்டு தேவர் சமூகத்திற்கு எதிராக வன்மத்தை தங்களுடைய சுயசாதிக்குள் பரப்பி அதிலே சில கோபங்களை ஏற்படுத்தி வெறியை ஊட்டி அவர்கள் தங்களுடைய அரசியல் லாபங்களை அறுவடை செய்து கொள்கிறார்கள். இது 2 பக்கத்திற்குமான தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக இது களையப்பட வேண்டிய ஒரு கருத்து.